இப்ப நெறைய பேருக்கு வந்து நீங்க சொல்ல மாதிரி வீட்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணாலுமே வந்து நெறைய வீடுகள்ல வந்து பணம் தங்குறதில்ல. நான்லாம் நெறைய பேர பார்த்துருக்கேன். எப்படின்னா, அவங்க வந்து 24 மணி நேரமும் பூஜை பண்ணுவாங்க. அவங்க மூஞ்ச பார்க்கும்போதே ஒரு சில ஃபேஸ்லாம் வந்து எப்பவுமே பக்தி பரவசமா தெரியும்ல. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு மாதிரி கஷ்டத்திலேயே தான் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன? அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட ஜாதக அமைப்புங்கிற ஒரு விஷயம் தான் மேடம் இதுல வருது. ம். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து 2ஆம் இடம், நம்மளுக்கு அந்த சுக்கிரன் இதெல்லாம் வந்து பண வசியத்த குடுக்கக்கூடியது. இந்த பாவமெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது, நமக்கு வந்து இந்த பணம்ங்கிற விஷயம் வந்து தடையாக இருக்கும். அதாவது சிறு பணத்தை குடிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான், பெரும் பணத்தை குடுக்க சுக்கிர பகவான். இப்ப இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பணம் விஷயத்துல வந்து தடை ஏற்படும். ம். இவங்க கூட கேது சேரும்பொழுது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு போயிரும். ஓகே. அதனால வந்து அதுக்குண்டான வழிபாடு முறைகள நம்ம செய்யும் பொழுது, நமக்கு அந்த பண ஈர்ப்பு குடுக்கும். அதுக்கு தான் இந்த சுக்கிர ஓரையில செய்யறது, அந்த சுக்கிர பகவானுடைய பண ஈர்ப்பு குடுக்கக்கூடியது. அதுக்கு அந்த மகாலட்சுமி வழிபாடு தான் சிறப்பு. ஓகே. சூப்பர்.